இந்த பொய்கை ஆழ்வார் காஞ்சிபுரம் மாவட்டத்துல, அதாவது பாரதத்துல சிறந்த 7 நகரங்களில் முதன்மையான நகரம் காஞ்சிபுரம். இந்த காஞ்சிபுரம் மாவட்டத்துல திருவொக்கா அப்படிங்கிற ஒரு தலம். அந்த தலத்துல கோயில் கொண்டிருக்கக்கூடிய பெருமாளுக்கு சொன்ன வண்ணம் செய்த பெருமாள். இந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாள்ங்கிறதுக்கு பேர் ஏன் வந்தது அப்படிங்கறது கூட ஒரு வரலாறு இருக்கு. அத 4வது ஆழ்வார் திரு மழலிசை பிரான் பார்க்கும்போது இந்த வரலாற பார்க்கலாம். இந்த சொன்ன வண்ணம் செய்த பெருமாளுடைய கோயிலுக்கு வடக்கு பரத்துல ஒரு பொய்கை அப்படின்னா மனிதனால் உருவாக்கப்படாத நீர்நிலைக்கு பேரு பொய்கை. அந்த நீர்நிலையில ஒரு அழகான பொற்றாமரை ஒரு நாள் மலர்ந்ததாம். அந்த பொற்றாமரையில அழகான ஆண் குழந்தை ஒண்ணு தவழ்ந்து வந்தது. இந்த பொய்கை ஆழ்வாருக்கு அம்மா அப்பாலாம் கிடையாது. அப்ப அந்த மலர்ல அந்த பொய்கையில இருந்து தோன்றதுனால அவரை பொய்கை ஆழ்வார் அப்படின்னு சொல்றோம். இவர் துவாரா யுகத்துல ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரத்துல அவதரிச்சாரு. இவர் பிறந்தது துவாரா யுகம் ஐப்பசி மாதம் திருவோண நட்சத்திரம். அப்ப கலியுகம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி துவாராயத்துடைய கடைசி இறுதி காலத்திலேயே ஆரம்பிச்சிட்டாரு. இவர் ஏற்கனவே சொன்ன மாதிரி பாஞ்சசன்னியங்கிற வெண் சங்கனுடைய அம்சமா பிறந்தாரு. இவர் பெருமாளுடைய திருவருளால பெருமாளுடைய அருளாலேயே வளர்க்கப்பட்டாரு. இவருக்கு தினந்தோறுமே திருமாலுக்கு மலர் மாலைகளால அலங்கரித்து வாழ்வதுதான் அவருடைய வாழ்க்கையினுடைய நோக்கமா வச்சிருந்தாரு. அடுத்து இவருக்கு ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய பள்ளி கொண்ட பெருமாளை கேள்விப்பட்டு அவரை பார்க்கணும் அப்படின்னு கிளம்புறாரு. ஸ்ரீரங்கத்துக்கு வந்து ஸ்ரீரங்கத்துல இருக்கக்கூடிய அரங்கநாதனை பார்த்து சேவிக்கிறாரு. இவர்னால பாடப்பட்ட தலங்கள் திருவிண்ணகரம், திருக்கோவலூர், திருவொக்கா, திருவேங்கடம், அதாவது திருவேங்கடம்னா திருப்பதி, திருப்பார்கடல், பரமபதம், இதுல எல்லாம் இவர் மங்களாசாசனம் பண்ணாரு. இந்த ஆழ்வார்களால ஆழ்வார்கள் தன்னுடைய ஈரச் சொற்களால மங்களாசாசனம் செய்யப்பட்ட திருத்தலங்களுக்கு பேர் தான் திவ்ய தேசம். மொத்தம் 108 திவ்ய தேசங்கள்ல 2 திவ்ய தேசங்கள் பார்க்கடலும் ஸ்ரீ வைகுண்டமும் 2மே இந்த பூலோகத்துல கிடையாது. மத்த 106 திவ்ய தேசங்களும் இந்த பூலோகத்துல இருக்கு. அப்புறம் இவர் பாடிய பாடல் திருவந்தாதி, முதல் திருவந்தாதி அப்படின்னு பாடப்பட்டிருக்கு இவர் பாடிய பாடல்களுக்கு. அப்புறம் இவர் அனந்தாழ்வார் எனப்படும் ஆதிசேஷனை பத்தி சென்றால் குடையாம், இருந்தால் சிங்காதனமாம், நின்றால் மரவடியாம், நீள்கடலுள் என்றும் புனையாம், மணி விளக்காம், பூம்பட்டாம், புல்கும் அணையாம், திருமாருக்கு அரகு அப்படின்னு ஆதிசேஷனை பத்தி பாடியிருக்காரு. இவர் அதாவது சிவனும் நாராயணனும் ஒருவரே அப்படின்னு அரண் நாரணன் நாமம் ஆண்விடை புல்லுர்தி உரைநூல் மறையுறையும் கோயில் வரைநீர் கர்மம் ஆழிப்பளிப்பு கையது வேல் நேமி உருவம் மெறி கார்மேனி ஒன்று அப்படின்னு சிவனும் நாராயணனும் ஒன்றுதான், இருவரும் வேறு வேறு கிடையாது அப்படிங்கிறத எடுத்து சொல்லியிருக்காரு. அப்ப இவருடைய பொய்யை ஆழ்வாருடைய சரிதம் இவ்வளவுதான் நமக்கு கிடைச்சிருக்கு. பொய்யை ஆழ்வார் திருவடிகளே சரணம். பொய்யை ஆழ்வார் திருவடிகளே சரணம்.